பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஸ்லோவில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் ஒரு குக்கரில் 4 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன், 5 விசில் விட்டு. ஸோ அதை நல்லா மசிச்சு எடுத்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த இதில் நீங்கள் கரம் மசாலா தூள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் கடையில் கிடைக்கிற உருளைக்கிழங்கு சம்சா மாதிரி இருக்கும். ஜானுக்கு இந்த சம்சா ரொம்ப பிடிக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் அவனுக்கு ஸ்நாக்ஸில் சேர்த்துருவேன். நான் இன்றைக்கி சமோசா பட்டி தான் எடுத்திருக்கேன். நான் இந்த அல்ஃபா கம்பெனியில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் கிடச்சா எழுதுங்க. இந்த மாதிரி சமோசாவை எஜ்ஜிலேருந்து இப்படி முக்கோணம் மாதிரி மடக்கிக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த சமோசா ஷீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு எரேஸ் ஆகிடுச்சு, அதனால் லாஸ்ட்டாக மிச்சமாக இருக்கிறத மட்டும் தான் திருப்பி போட்டு உங்களுக்காக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி உள்ளே வச்சு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கையை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சம்சாவை பாதியாக மடிச்சுக்கோங்க. முக்கோணமாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்டாகி ஒரு பேக்கெட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். சம்சாவை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. அந்த ஷீட்டை மடிச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரினா சம்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது சம்சா வந்து ஈஸியாக சீக்கிரமாக சட்டுன்னு கெஸ்ட்டு வராங்க, நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு இன்றைக்கி புரியணும் அப்படின்றதுக்காக காட்டுறேன். இந்த சம்சாவை எஜ்ஜில் முக்கோணமாக வர மாதிரி கோன் ஐஸ் மாதிரி டர்ன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கிடைக்கும். இந்த பேக்கெட்டுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு ஆப்போசிட்டாக திருப்பி பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா ஈஸி. இந்த ஷீட்டில் இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னா வெஜ் ரோல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இந்த பட்டியில் பண்ணலாம். ஸோ சமோசா பட்டின்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதோட ப்ரைஸ் கூட 99 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 50 ஷீட் இருக்கும். ஸோ நீங்கள் 50 ஷீட்டில் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா டக்குன்னு அழகாக ஈஸியாக சமோசா போட்டு கொடுத்துடலாம். இது ஹெல்த்தியாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். பட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சமோசா சேர்த்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னே போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே நான் இந்த சம்சாஸை எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலே நம்ம கைப்படையே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஜானுக்கு சம்சா ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் நான் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் அவனுக்கு நான் இது மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதோட கிறிஸ்பினஸை பார்ப்பீங்க, சூப்பராக அப்படி முறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சவுண்டு நீங்கள் உடைக்கும் போது அந்த சவுண்டு கேட்டு பார்ப்பீங்க பாருங்கள். நல்லா அப்படியே கை வச்சு நான் உடைச்சோம்னா க்ரன்ச்சியாக டப்படப்படன்னு உடையும். நீங்கள் நல்ல திக்னஸாக வேணும்னா 2 ஷீட் கூட வச்சு மடித்து செய்யலாம். மேலும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.